சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவங்க தான் இந்த வீட்டை விட்டே அனுப்புனாங்க. அந்த நாராயணமூர்த்திக்கு எதிரா எங்க அப்பா கொலை கேஸ திரும்ப ஆரம்பிக்கிறேன்னு தெரிஞ்சதும் என்ன சமாதானப்படுத்த பாக்குறாங்க. நான் சமாதானம் ஆயிட்டா ஈஸியா கேஸ வாபஸ் வாங்க வச்சிடலாம்ல. அதான் இவங்களோட எண்ணமே. என்ன புகழ், அருவி சொல்றதெல்லாம் உண்மைதானா? இந்த காரணத்துக்காகத்தான் நீங்க அருவியோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? மேம், அது ஒரு காரணம் தான். ஆனா அதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல மேடம். நோ, தப்பு தான் புகழ். அருவி என்ன நினைக்கிறான்னா அவங்க அப்பா சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறா. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்க பெரியப்பா தப்பு செஞ்சிருந்தாருன்னா அவருக்கு தண்டனை கிடைக்கட்டும். இல்லனா அருவி தோக்க போறா, அவ்வளவுதானே? பிளீஸ், இந்த விஷயத்தை நீங்க ஏன் நியூட்ரலா யோசிக்க கூடாது? அருவி நீங்க நினைக்கிற மாதிரி மத்தவங்கள மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாது. எங்க தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேக்குறவ. எப்ப அவங்க அம்மாவுக்கே அநீதி நடந்திருக்குன்னு தெரிஞ்சதோ அவ எப்படி சும்மா இருப்பா? இந்த விஷயத்துல ஆக்சுவலி நீங்க தான் அருவிக்கு சப்போர்ட்டா இருக்கணும். இல்ல மேடம், இந்த விஷயத்துல நான் அருவிக்கு சப்போர்ட்டா இருக்க முடியாது. ஒண்ணுமே தெரியாத என் மாமாவை கொலை பண்ணது தோனிக்கிறாளே சிவசங்கரி, இவதான். மேம், எங்க அம்மாவே சாட்சியா இருந்ததா அந்த தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இப்ப வந்து இவ்வளவு நிரபராதின்னு சொல்லிக்கிட்டு அறிவு மனசை மாத்தி அவளை வச்சு கேம் ஆடிட்டு இருக்கா மேடம் இவ. மேடம், இவ்வளவு நம்பாதீங்க மேடம். இங்க பாருங்க புகழ், என் பொண்ணுக்கு புருஷனா போயிட்டீங்க. இல்லனா இதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். நான் குற்றவாளி இல்லைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ என் பொண்ணு அருவி என்ன புரிஞ்சுக்கிட்டா. நான் அவளோட அம்மாங்கிறதுக்காக மட்டும் அவ எனக்காக வாதாடல. நான் நிரபராதின்னு தெரிஞ்சு நான் நல்லவன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் போராடுறா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஹலோ, முதல்ல உன்னை நாங்கள் கூப்பிடவே இல்லை. நாங்கள் அருவிக்கிட்ட தான் பேசணும்னு வர சொன்னோம். ஏய், புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சு வச்சது பத்தாதுன்னு இப்ப இங்க வந்து பிரச்சனை பண்ண பாக்குறியா? முதல்ல வெளியே போ. மாமா, இங்க பாரு கலை, இந்நேரம் நான் பழைய சிவசங்கரியா இருந்திருந்தா இங்க நடக்கிற கதையே வேற. ஆனா நான் இப்ப அருவியோட அம்மா. அதனாலதான் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். நான் அருவியோட வந்தது கேஸ பத்தி பேசதான். என் பொண்ண சமாதானப்படுத்த வந்திருக்கீங்கன்னு எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமே. முதல்ல வாய முடு. அருவியை உங்ககிட்ட இருந்து காப்பாத்தான் நாங்க இங்க வந்திருக்கிறதே. இதுக்கு மேல அருவியை உன் வீட்டுல விட்டு வச்சிருக்க மாட்டோம். அருவி வயிற்றுல வளர்ற என் குழந்தை இனிமே ஒரு நிமிஷம் கூட உன் வீட்டுல இருக்க கூடாது. அதனால அருவி இப்பவே என் கூட வந்து ஆகணும். எனக்கும் அருவிக்கு நடுவில் நீ குறுக்க வந்த அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல அருவி விட்டு போனி. புகழ், போதும். எங்க அம்மா கிட்ட மரியாதையா பேசுங்க. ஹலோ, என் பொண்ண நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? இங்க பார், மரியாதையா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்த முடிஞ்சா குடும்பம் நடத்து. இப்படி அடாவடியாலாம் கூப்பிட்டா என் பொண்ண நான் அனுப்பவே மாட்டேன். நீ யாரு என் பொண்டாட்டி அனுப்புறதுக்கு? என்னமோ உன் பொண்ணு மாதிரி உரிமை கொண்டாடிட்டு இருக்க. நீதான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா? இல்ல, என் பொண்டாட்டிய நான் இப்பவே கூட்டிட்டு போவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. புகழ், அருவி, பார், உனக்கு தொட்டு தாலி கட்டின நான் வேணுமா? இல்ல நடுவுல வந்தால இந்த போலி அம்மா இவ வேணுமான்னு இப்ப எனக்கு தெரிஞ்ச அவனை சொல்லு. என் கூட வரப்போறியா இல்லையா? சொல்லு அருவி. புகழ், ஸ்டாப் இட். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். என்ன இதெல்லாம்? மேம், இங்க பாருங்க, நீங்க என்ன கேட்டீங்க? அருவியை எப்படியாவது சமாதானப்படுத்தி எங்களோட அனுப்பி வைங்கன்னு தானே கேட்டீங்க. இப்போ ஃபோர்ஸ் பண்றீங்க. நோ, ராங். அவங்க உங்க வைஃப்ங்கிறதுனால நீங்க பிரஷர் பண்ணி அவங்களை கூட்டிட்டு போக முடியாது.
இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்க அருவி கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குறதுக்காகத்தான் அவங்க மேல உரிமை கொண்டாடுறீங்க. மேடம் இல்ல மேடம், அவன் மேல இருக்கிற அக்கறையில தான் நான் கூப்பிட்டு இருக்கேன். அதை விடுங்க மேடம், எனக்கு இப்பவே ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும். ஓகே, அருவி வந்தா தாராளமா அவங்கள கூட்டிட்டு போங்க. அருவி இவர் உன்னை தொட்டு தாலி கட்ட உன் புருஷன் நான் கூப்பிடுறேன். என் கூட இப்ப வரப்போறியா இல்லையா? சொல்லு அருவி, வரப்போறியா இல்லையா? என்னால வர முடியாது. ஏய் என்னடா? என் அம்மா நல்லவங்க நிரூபிக்காம நான் உங்க கூட வர மாட்டேன்.